இன்னைக்கு நம்ம செய்திருக்கிற ஹேர் டை பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டைல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள். நம்மளுடைய ஹேருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த ஹேர் டைனால இந்த ஹேர் டையை நம்ம ஈஸியா செய்திடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடை எடுத்திருக்கேன். நீங்க அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்தாலும் ஓகே. அதை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த மருதாணிங்க. இதை நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த மருதாணி இந்த ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த ஹேர் டைய மருதாணி பவுடர் வச்சு கூட நீங்க செய்துக்கலாம். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையும் நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோட தோலை நான் உரிச்சு எடுத்து இதுல சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொருட்களை வச்சு இப்ப நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சுருளை வறுத்துக்கலாம். நம்ம கருப்பாகணும் அது வரைக்குமே நம்ம வறுத்துக்கலாம். நீங்க கருவேப்பிலை காய வச்சு எடுத்தாலும் சரி, கருவேப்பிலை பொடி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மருதாணியோட பொடி சேர்த்துக்கலாம். அதை இந்த வெங்காய சருகை நல்லா வறுத்துட்டு அந்த 2 பொடிகளை கடைசியா சேர்த்துட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். இந்த ஹேர் டையோட பொடியை பண்றதுக்கு நம்ம எப்படி வேணாலுமே செய்துக்கலாம். இது நல்லா கருக்கி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாம் அப்படியே கருமையா மாறிடுங்க. இதுல சேர்த்திருக்கிற வெங்காயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க நல்லா கருகருன்னு ஆயிட்டு வருது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இந்த கருவேப்பிலை எல்லாம் அப்படியே இருக்கு, அதுவும் கொஞ்சம் நல்லா கருகட்டும். சிம்மிலேயே வச்சுதான் செய்யணுங்க, மறந்துடாதீங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா அது உடனே அப்படி கருகருன்னு ஆயிரும் இலைகள்லாம். இந்த மாதிரி கிராஜுவலா நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும் போது தான் நம்மளுக்கு ஹேர் டை பொடி நல்லா சூப்பரா கிடைக்கும். போதும். இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு, நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா அரையில அளவுக்கு மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க, இது மிக்சி ஜார்ல போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே பவுடரா கிடைச்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே அந்த சூட்லயே இருக்கட்டும். இந்த கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா, அந்த சூட்லயே இருந்துச்சுன்னா இந்த கருவேப்பிலையும் நல்லா கருமையாயிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டை பவுடரை வச்சுதான் நம்ம நார்மலா ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நல்லா இப்ப செய்யும் போதே பாருங்க நல்லா பொடியா ஆகுது பாருங்க. இப்போ இது நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வரலாம். நல்லதான். இப்போ நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிட்டு வரலாம். பாருங்க நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நைஸா ஆகலைன்னா நீங்க சலிச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம அரைச்ச ஹேர் டை பவுடரோட இன்னும் ஒரு 3 பவுடர் நம்ம சேர்த்து இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா அதிமதுரம்ங்க. இந்த அதிமதுர பொடி நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
கத்தா பவுடர் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். கத்தா பவுடர் வந்து ரொம்ப சேர்த்துட வேண்டாம். நம்ம மற்ற பொடிகள் சேர்க்கிறத விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி பொடி வந்து 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த பொடி, அதை வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கணும். நம்ம வந்து நல்லா வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கு இல்லையா, அதனால சலிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நைஸா பவுடர் கிடைக்கும். ஹேர் டையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல இருக்கும். நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஹேர் டை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு மாசத்துல இதோட ரிசல்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு மாசத்திலேயே இதோட ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு மாறிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது. இந்த கத்தா பொடி வந்து பாத்தீங்கன்னா அவுரி பொடிக்கு பதில் நம்ம சேர்க்கிறோம். மருதாணி வந்து இதுல நம்ம சேர்த்திருக்கோம். அவுரி பொடி சேர்க்கல இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து கத்தா பொடி சேர்த்திருக்கோம். அது வந்து நம்மளுடைய முடிமையை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். உங்ககிட்ட அன்னபேதி அப்படின்ற ஒரு பவுடர் இருக்கு, அதை சேர்த்தீங்கனாலுமே முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். பாருங்க, நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்காத பொடின்றதுனால நான் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க சலிச்சுட்டு சேர்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க, நல்லாவே வந்து நான் சலிச்சிட்டேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க வந்து இரும்பு கடாயில செய்யணும் இல்லை, இது நம்ம உடனே அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம சும்மா இப்ப பீங்கான் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்து நம்ம ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் டேயை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். நைட்டு பூரா வைக்கணும் இல்லை 1 hour வைக்கணும் அப்படிலாம் இல்லை. இதை உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 hours வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஷாம்போ இல்லை ஹேர் காய் எதுவுமே நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது. இந்த ஹேர் டேயை வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து ஹேர் டே கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டேயை வந்து வாரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.